அடுத்து நான் சொல்ல ஆசைப்படுற விஷயம் என்னென்னா தூக்கம். தூக்கம் வந்து ரொம்ப 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 முக்கியம். தூங்குற நேரத்தை வந்து நம்ம ஹீலிங் டைம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த தூக்கம் வந்து நிறைய பேருக்கு சரியாக இருக்கிறது இல்லை. நிறைய பேர் வந்து அந்த தூக்கத்துக்கான முக்கியத்துவமும் கொடுக்குறதில்ல. எப்படி ஒரு சாப்பாட்டுக்கு நம்ம ஆசைப்படுறோமோ, நிறைய டிஷ்ஷஸ் பார்க்குறோம், இதை நல்லா சமைச்சு சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறோம், இந்த ஒரு ப்ரையாரிட்டி கூட தூக்கத்துக்கு நம்ம கொடுக்கறதில்ல. 10 மணிக்கு தான் என்னால் படுக்கை அறைக்கு போக முடியும் அப்படின்னா கூட அதுக்கப்புறம் ஃபோன் எடுத்து பார்த்து ஏதாவது மெசேஜஸ் முக்கியமாக இருக்கான்னு பார்த்துட்டு, இல்லை யூடியூப் ஷார்ட்ஸோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸோ பார்த்துட்டு தான் நம்ம படுக்க போகிறோம். அதுவும் காத்தால் ஆஃபீஸ்க்கு போகணுங்கிற கட்டாயத்துலையோ ஸ்கூலுக்கு போகணுங்கிற கட்டாயத்துலையோ நம்ம எழுதிடுறோம். இப்போ இந்த தூக்கத்துக்கான நேரம் போருமா? இந்த தூக்கத்துக்கான இந்த ப்ரெப்பரேட்டரி டைம்னு ஒன்று வேணும் இல்லையா? அப்போ நல்ல தூக்கம் இருந்தால் மட்டும்தான் இந்த உடல் ஆரோக்கியம்ங்கிறது சாத்தியம். நல்ல பசி வேணும், நல்ல ஜீரணம் வேணும்னாலும் நல்ல தூக்கம் வேணும். அப்போ அந்த தூக்கத்துக்கான முக்கியத்துவத்தை நாம் உணரணும். உணரும் பொழுது அந்த முக்கியத்துவத்தை நாம் அதுக்கு கொடுக்க முடியும். ஒரு 9 மணிலேருந்து 5 மணிங்கிறது ரொம்ப முக்கியம். சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எழுந்துக்கணுங்கிறது வந்து அசைக்க முடியாத உண்மை. அது எல்லாருக்கும் பொருந்தும். எத்தனை நாள் இயற்கை வாழ்வியலை வாழ்ந்தாலும் அது பொருந்தும். இந்த தூக்கத்துக்கான நேரத்தை நாம் ஒதுக்கக்கூடிய சூழலை நமக்கு உருவாக்கிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இப்போ நீங்கள் ஒரு 8 மணிக்கு வேலையை முடிக்கிறீங்க, அதுக்கப்புறம் வீட்டு வேலைகள் கொஞ்சம் இருக்குது, ஒரு 9:30 10 ஆகுதுன்னாலும் பரவாயில்ல. ஆனால் அந்த தூக்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட உடம்பையும் மனசையும் கொஞ்சம் தயார்படுத்திக்கோங்க. முடிஞ்சால் ஒரு நல்ல ஒரு குளியல், ஒரு சுத்தமான துவைச்ச துணியாக மாற்றிக்கோங்க. அந்த குளித்ததுக்கு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் டிவியோ ஃபோனோ ஆடியோவோ சாங்ஸ் எதுவுமே வேண்டாம். உங்களால் முடிஞ்ச உங்கள் குடும்ப நபர்களோட பேசலாம், இல்லையா உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசிக்கலாம், கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காரலாம். இந்த மாதிரி உங்கள் உடம்பையும் மனசையும் தயார்படுத்திக்கிட்டு நீங்கள் தூங்க போகும் பொழுது அந்த தூக்கத்துக்கான தன்மை வந்து ரொம்ப ஆழப்படும். அந்த ஆழமான தூக்கம் வந்து உங்கள் உடம்புல இருக்கிற சில பிரச்சனைகளை குணப்படுத்துறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். இந்த தூக்கம் யார் ஒருவருக்கு நல்லா இருக்கும் அவங்களுக்கு தான் பசியோ ஜீரணமோ மற்ற எல்லா இயற்கை வாழ்விற்கான சூழலும் அமைக்கப்படுது.